ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே பேசிக்கான முக்கியமான வீடியோ. இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் சில காரணங்களால் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்களை நம்ம சரியா தெரிஞ்சுக்காததுனால தான் நம்மளால இங்கிலீஷ் எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ முடியறதில்லை. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போதான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் 3 டேஸ் வீடியோஸ் வரப்போகுது. மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இந்த 3 டேஸ் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு நாலேஜ் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கரெக்டானதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே நம்ம 25K ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாம் தேவை. இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேசலாம், அதுக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இங்கிலீஷில் எந்த ஒரு சென்டென்ஸையுமே நம்மளால் எழுதவோ பேசவோ முடியாது. சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்பவரை குறிக்கிறது தான் சப்ஜெக்ட். இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயலை செய்பவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ. ஐனா தமிழ்ல நான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மள சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் ஐ. வி அப்படின்னா நாங்கள். நாங்கள் அப்படின்னா அது ப்ளூரல்ல வருது. இப்போ என் கூட இன்னொருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்றப்ப எப்படி சொல்லுவேன், வி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நாங்கள் அப்படின்னா ப்ளூரல்ல சொல்றது. அடுத்து யூ. யூன்றத நீ, அதாவது ஒருத்தரை குறிப்பிடுறதாலும் இங்கிலீஷ்ல யூ தான். நீங்கள், இப்போ 2-3 பேர் இருந்தாலும் நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து தே. தேனா அவர்கள். இப்போ ஒரு தேர்ட் பர்சனை பத்தி, அங்க இருக்கிறவங்களை பத்தி அவங்க அப்படின்னு நம்ம சொல்லி பேசுறோம் இல்லையா, ஸோ அதை குறிக்கிறது தான் தே. நெக்ஸ்ட் ஒன் ஹி. ஹி அப்படின்னா அவன். ஷி அப்படின்னா அவள். இட் அப்படின்னா அது. இந்த இட் அப்படின்றதுல பறவைகள் வரலாம், விலங்குகள் வரலாம், பொருட்கள் வரலாம். இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்றது. ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டென்சஸ் பார்க்க போறோம். ஸோ டென்சஸ் நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்பவே ஈஸியா ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் 12 டென்சஸையும் பத்தி சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இப்போ நம்ம சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்றது இருக்கிறது தெரியும். ஆனா அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா பேசுபவர். அதாவது இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐ, நான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? இதுவே என் கூட இன்னொருத்தர் இருக்காங்க, நாங்க 2 பேர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ யார் பேசுறாங்களோ, அதாவது ஸ்பீக்கர், அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன் அப்படின்னா கேட்பவர், அதாவது லிசனர். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்க எல்லாருமே தான் செகண்ட் பர்சன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல நீ சிங்குலரா இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளூரலா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம யூ தான் போடுவோம். ஸோ செகண்ட் பர்சன் யூ. ஸோ ஐ, வின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், யூ அப்படின்றது செகண்ட் பர்சன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அப்படின்னா மூன்றாவது நபர். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க 2 பேரும் யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க தான் தேர்ட் பர்சன். அது ஹீயா இருக்கலாம், அவனா இருக்கலாம், ஷீயா இருக்கலாம், அவளா இருக்கலாம். இட் அப்படின்னா அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு பறவையா இருக்கலாம், ஒரு விலங்கா இருக்கலாம். தே, ப்ளூரல்ல அவர்களை பத்தி பேசுறதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்ல இந்த 7 டைப்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஸ்பீக்கர், செகண்ட் பர்சன் அப்படின்னா லிசனர், தேர்ட் பர்சன் அப்படின்னா மூன்றாவது நபர்.
ஸோ இப்போ ஐ வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் வந்து யூ, அது நீயாவும் இருக்கலாம் நீங்களாவும் இருக்கலாம். தேர்ட் பர்சன்ல வந்து ஹி, ஷீ, இட், தே, இந்த 4மே வந்து தேர்ட் பர்சன். இப்போ இதுல அடுத்த ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐயும் வியும் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. இப்போ ஐ அப்படின்றது வந்து ஒருத்தரை மட்டும்தான் குறிக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அதுவே வின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்குது. ஸோ வி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ளூரல். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். அடுத்து செகண்ட் பர்சனோட சிங்குலரும் சரி ப்ளூரலும் சரி ஒன்று தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ அப்படின்றது வந்து நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் இங்கிலீஷ்ல யூ தான். ஸோ யூ அப்படின்றது தான் செகண்ட் பர்சனோட சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இப்போ தேர்ட் பர்சன்ல பார்த்தீங்கன்னா ஹி, ஷீ, இட். இப்போ ஹி அப்படின்னா அவன், நம்ம ஒருத்தரை தான் சொல்லுவோம். ஷீ அப்படின்னா அவள், அதுவும் நம்ம ஒருத்தரை தான் சொல்லுவோம். இட் அப்படின்னா அது, அதுவும் நம்ம ஒரு பொருளையோ இல்லை ஒரு பறவையோ ஒரு விலங்கையோ சொல்லுவோம். ஸோ இந்த 3மே வந்து தேர்ட் பர்சனோட சிங்குலர். அதுவே தே அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை சொல்றோம். ஸோ அது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கிலீஷோட பேசிக்கான வீடியோ. இந்த வீடியோவை நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் 12 டென்சஸையும் உங்களுக்கு நான் ஈஸியாக வந்து புரிய வைக்க போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க போகுது. அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.